பார்த்திங்கன்னா ஆடி 18 இருக்குது. காலையில் எழுந்திரிச்சி தான் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கடையை லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம கடையில் சாமி கும்பிட்டோம், பட்டாசு கடையில். இப்போ பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான், பணம் கூட வாங்க முடியல, அந்த தடவை அவ்வளோ வாங்க முடியல, இருக்கிறத வச்சு சாமி கும்பிட்டோம். கும்பிட்டு அந்த ஒரு வேலை பார்க்குற தம்பி வந்து எல்லாத்தையுமே எல்லா ஐட்டம்ஸையும் வந்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து நம்ம அப்படியே வந்து சாமி கும்பிட்டு சரி இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து நம்ம பட்டாசு கடையை வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்பயுமே ஆடி மாதம் தான் சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு சரக்கெல்லாம் வந்து வாங்கி அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம கஸ்டமருக்கு வந்து ஆர்டர் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம கடை இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகாசி டு சங்கரன்கோவில் மெயின் ரோட்டில் தான் இருக்குது. நீங்கள் வந்து எல்லாருமே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ஸ்ரீ துர்காதேவி ஃபேன்சி கிராக்கர்ஸ்னு நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. அந்த கடை தாங்க. விந்தியா ஃபேன்சி கிராக்கர்ஸும் ஸ்ரீ துர்காதேவி ஃபேன்சி கிராக்கர்ஸும் நாங்கள் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் துர்காதேவி ஃபேன்சி கிராக்கர்ஸில் தான் வந்து ஒரு 25 இயர்ஸாக வந்து நாங்கள் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சென்னையில் ஃபஸ்ட்டு, கோயம்புத்தூரில் போட்டிருக்கோம். அதே மாதிரி நம்ம இந்த சைடு சிவகாசி ரவுண்டிங்கில் நம்ம வந்து கிராக்கர் ஷாப் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ நம்ம அங்கே சாமி கும்பிட்டு கோவிலுக்கு போகலாம். நம்ம ஊர் துர்க்கையம்மன் கோவிலுக்கு தான் போயிட்டு வரேன். அங்கே போயிட்டு அங்கே கோயிலுக்கு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பக்கத்து ஊரில் தான், எங்கள் ஊர் வந்து இந்த ஊர் தான். நாங்கள் வந்து இப்போ பக்கத்து ஊரில் இருக்கிறோம், ஆச்சி வீட்டில் வந்து இருக்கோம். திருப்பி எங்கள் ஊருக்கு வந்துட்டேன். வந்து இதுதான் எங்கள் துர்க்கையம்மன் கோவில். கொஞ்சம் பையங்கள்லாம் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க, சின்ன பசங்க. அவங்க யூடியூப் சேனல் சும்மா வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன், வீடியோவை பார்த்து பயந்து ஓடிட்டாங்க. அக்கா அப்படின்ட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணிட்டாங்க போல். நெக்ஸ்ட்டு அப்படியே இங்கே நம்ம மரத்தில் வந்து சாமி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது இதான் நம்ம துர்க்கையம்மன் கோவில். வெளியே நல்லா கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்கும் ப்ளேஸ்லாம். இங்கே தான் நம்ம பௌர்ணமி பூஜை அப்படின்னா இங்கே வெளியே சாப்பாடு கோயிலை சுற்றி வந்து போடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து அந்த ஒரு பில்டிங் இருக்கா, ஸ்ரீ துர்க்கையம்மன் திருக்கோயில் முளைப்பாரி மண்டபம். இங்கே தான் நம்ம முளைப்பாரிலாம் வளர்ப்பாங்க. அந்த பின்னாடி மண்டபம் இருக்குது பார்த்திங்களா, நம்ம அம்மன் முளைப்பாரிலாம் வந்து அங்கே தான் பொங்கலுக்கெலாம் வளர்ப்போம். ஆடி மாதங்கிறனால கூழ் ஊற்றிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. பேங்கிள்ஸ் கொடுத்தாங்க அம்மாவுக்கு, அன்றைக்கி வளையாக போட்டது இன்றைக்கி தான் கொடுத்தாங்க. அப்படியே கூழ் வாங்கிட்டு வந்துட்டேன். கோயிலில் கூழ் ஊற்றுனாங்க, ஆடி மாதங்கிறனால அப்போ இருக்கனால இனிப்பு கூழ் ஊற்றுனாங்க. அப்புறம் சக்கரை பொங்கல் இன்றைக்கி சாமிக்கு பூஜைக்கு கொடுத்துருந்தோம், அதனால் பூஜைக்கு தேங்காய் பழம் வச்சு கொடுத்துட்டாங்க, பிரசாதம் கொடுத்து. இதான் நம்மளோட சாமியோட விபூதி கவர். பார்த்திங்கன்னா அம்மன் அப்படியே இது வந்து லாஸ்ட் இயர் ராஜ அலங்காரத்தில் அம்மன் இருந்தாங்க, அந்த இது வந்து போட்டிருந்தாங்க படத்தில். நெக்ஸ்ட்டு அம்மாவுக்கு வச்ச மல்லிகைப்பூ, கனி எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. பழம் எல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி வளையல் அம்மாவுக்கு பாப்பாவுக்குலாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். சாமிக்கு வச்ச வளையல் 2 கொடுத்தாங்க, அதையும் வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட்டு சாம்பார் சாதம் வீட்டில் வச்சுருந்தாங்க, வெரைட்டி ரைஸ் தான் வச்சு, பப்படம் இருந்துச்சு வச்சு இன்றைக்கி சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி அம்மா ஸ்பெஷலாக வேண்டாம், எங்களுக்கு வந்து தனியாக சாம்பார் பண்ணால் பிடிக்காது, வெரைட்டி ரைஸ் தான் பிடிக்கிறதுனால ஒரே சாம்பார் சாதம் போட்டு, நான் மட்டும் கோயிலில் இருந்து லேட்டாக தான் வந்தேன், அதனால் வந்து ஹாட் பாக்ஸில் ஒரு கிண்ணம் வச்சு உள்ளே வச்சுருந்தாங்க, ஹீட்டாக தான் இருந்துச்சு, சாப்பிட்டாச்சு. தேங்க்யூ.